அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருந்து மிக முக்கிய 50 வினாக்களை இயல் 1, 2 பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க 11ஆம் வகுப்பு தமிழ் வினாக்களை. 1வது மனித இனத்தின் ஆதி அடையாளம் எது? மொழி. மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி. 2வது நிறைமணி தந்தவள் யார்? தமிழன். நிறைமணி தந்தவள் தமிழன். 3வது புங்குடுதீவில் பிறந்தவர் யார்? சு. வில்வரத்தினம். இந்த வினா புதுசு. புங்குடுதீவில் பிறந்தவர் சு. வில்வரத்தினம். 4வது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லா மரம் கூடில்லா பறவை என்றவர் யார்? ரசூல் கம்சதேவ். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லா மரம் கூடில்லா பறவை என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ். 5வது பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்? மகாகவி பாரதி. பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் மகாகவி பாரதி. 6வது வால்ட் விட்மனின் உலக புகழ்பெற்ற நூல் எது? புல்லின் இதழ்கள். வால்ட் விட்மனின் புகழ்பெற்ற நூல் புல்லின் இதழ்கள். அடுத்து 7வது புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? வால்ட் விட்மன். புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். 8வது ஸ்டெனோபான் மல்லார்மே எந்த நாட்டை சார்ந்த? பிரான்ஸ் நாட்டை சார்ந்த. ஸ்டெனோபான் மல்லார்மே எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த. 9வது குறியீட்டியத்தை புரிந்து கொள்ள காரணமானவர் யார்? மல்லார்மே. குறியீட்டியத்தை புரிந்து கொள்ள காரணமானவர் மல்லார்மே. 10வது 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர் யார்? பாப்லோ நெருடா. 1971 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற லத்தீன் அமெரிக்காவின் சிறந்த கவிஞர் யாருன்னா பாப்லோ நெருடா. 11வது பாப்லோ நெருடா எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சிலி நாட்டை சேர்ந்தவர். பாப்லோ நெருடா சிலி நாட்டை சேர்ந்தவர். 12வது வால்ட் விட்மனின் கவிதையில் அவர் கனவில் வந்த நகரம் எது? நண்பர்கள் நகரம். வால்ட் விட்மன் கவிதையில அவர் கனவில் வந்த நகரம் எதுன்னா நண்பர்கள் நகரம். அடுத்த 13வது கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யார்? இந்திரன். இந்த கவிஞரும் புது கவிஞர், கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இந்திரன். 14வது 2011ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். 2011ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். அடுத்த 15வது ஆசிரியர் இந்திரன் நடத்திய இதழ்கள் வெளிச்சம், நுண்கலம் 2 இதழ்களை நடத்தியிருக்கின்றார். ஆசிரியர் இந்திரன் நடத்திய இதழ்கள் வெளிச்சம் மற்றும் நுண்கலம். 16வது வால்ட் விட்மனின் கவிதையை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் சங்கர் ஜெயராம். வால்ட் விட்மனோட கவிதையை ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர்னா சங்கர் ஜெயராம். அதுபோல 17வது மல்லார்மேயின் கவிதையை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் ஸ்ரீராம். மல்லார்மேனோட கவிதை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஸ்ரீராம். அடுத்து 18வது
பாப்லோ நெருடாவின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் யார்? இரா வெங்கடஜலபதி. பாப்லோ நெருடாவிலிருந்து கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர்னா இரா வெங்கடஜலபதி. 19வது ஆசிரியர் இந்திரனின் இயற்பெயர் ராசேந்திரன். ஆசிரியர் இந்திரனின் இயற்பெயர் ராசேந்திரன். 20வது ஆசிரியர் இந்திரனின் கவிதை நூல்கள் எவை? சாம்பல் வார்த்தைகள், முப்பட்டை நகரம். ஆசிரியர் இந்திரனோட கவிதை நூல்கள் எதுன்னா சாம்பல் வார்த்தைகள், முப்பட்டை நகரம். 21வது நுவல்வோன் என்பதன் பொருள் என்ன? ஆசிரியர் நுவல்வோன் ஆசிரியர். 22வது அமை என்பதன் பொருள் என்ன? மூங்கில். அமை என்பதன் பொருள் மூங்கில். 23வது பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் எது? நன்னூல். நன்னூல் எழுதினது பவனந்தி முனிவர். அடுத்து 24வது பவனந்தியாரின் காலம் எது? கிபி 13ஆம் நூற்றாண்டு. பவனந்தியாரோட காலம் எதுனா கிபி 13ஆம் நூற்றாண்டு. 25வது 8ஆம் தீர்த்தங்கரர் யார்? சந்திரபிரம. 8ஆம் தீர்த்தங்கர் யாருன்னா சந்திரபிரம. 26வது சந்திரபிரபாவின் கோவில் அமைந்துள்ள ஊர் எது? மேட்டுப்புதூர். மேட்டுப்புதூர்ல 8ஆம் தீர்த்தங்கராகிய சந்திரபிரபாவிற்கு ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. 27வது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனைன்னா 22 எழுத்துக்கள். அதுபோல மொழிக்கு இறுதி எழுத்துக்களாக வரும்போது மொத்தம் எத்தனைன்னா 24 எழுத்து. மொழிக்கு இறுதியாக வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா 24. 29வது சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யார்? அறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? அறிஞர் அண்ணா. 30வது தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுவர் கல்யாண சுந்தரம். திருவி கல்யாண சுந்தரம். திருவிக்கா தான் தொழிலாளர்கள தந்தை திருவிக்கா. 31வது உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். 32வது வாடகை என்பதன் தமிழ் சொல் என்ன? குடி கூலி. வாடகைன்னா குடி கூலி. அதுபோல 33வது விசா என்பதன் தமிழ் சொல் என்ன? நுழைவு இசை. விசா நுழைவு இசை. 34வது பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் கடவு சீட்டு. 35வது உளவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யார்? வள்ளுவர். உளவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் வள்ளுவர். அடுத்து 36வது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் மகாகவி பாரதி. 37வது மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது எது? வேளாண்மை. மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது வேளாண்மை. 38வது இயற்கை வேளாண்மையின் தந்தை யார்? நம்மாழ்வார் ஐயா தான். இயற்கை வேளாண்மையின் தந்தை நம்மாழ்வார். 39வது ஏழைகளின் கற்பக விருட்சம் எது? பனை. ஏழைகளின் கற்பக விருட்சம் பனை. ஏழைகளின் ஏடிஎம் எது? ஆடு. ஏழைகளின் ஏடிஎம் வந்து ஆடு. 40வது வைக்கோல் பற்றி மிகச்சிறந்த ஆய்வு செய்த ஜப்பான் அறிஞர் யார்? மசானபு புகோகா. வைக்கோல் பற்றி மிகச்சிறந்த ஆய்வு செய்த ஜப்பான் அறிஞர் மசானபு புகோகா. 41வது ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் மசானபு புகோகா. 1978 இது வந்து ஒற்றைக்கோள் புரட்சிங்கிற நூல் எழுதியவர் மசானபு புகோகா. எழுதிய ஆண்டு 1978. அப்புறம் 43ஆம் ஆண்டு 43வது வினா உளுந்து செடியின் வேர் முடிச்சுகளில் இருப்பது என்ன? நைட்ரஜன். உளுந்து செடிகளோட வேர்முடி இருப்பது என்னன்னா நைட்ரஜன்.
44வது வினா, பனைமரம் எத்தனை ஆண்டுகளில் பலன் தரும்? 11 ஆண்டுகள். பனைமரம் எத்தனை ஆண்டுகள்ல பலன் தரும்னா 11 ஆண்டுகள்ல. 45வது வினா, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். தமிழ்நாட்டோட மாநில மரம் எதுனா பனைமரம். 46வது வினா, இயற்கைக்கும் மனிதர்க்கும் தொப்புள் கொடி போன்றது எது? மலைத்துளி. இயற்கைக்கும் மனிதர்க்கும் தொப்புள் கொடி போன்றது மலைத்துளி. மேலும் இந்த பனைமரத்தை பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பம்சம், எந்த ஊர்ல பனைமரம் இருக்கோ அங்க வாட்டர் லெவல் மேலேயே இருக்கும் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இது 400 அடி கிட்டத்தட்ட கீழே இருக்கக்கூடிய தண்ணியை கூடிய மேல்மட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு அந்த பூமி வளமா இருக்கும் ஒரு ஆய்வு கூறுகிறது. 47வது 2003ஆம் ஆண்டில் தமிழக அரசின் விருது பெற்ற அழகிய பெரியவனின் புதினம் எது? தகப்பன் கொடி. 2003ஆம் ஆண்டில் தமிழக அரசின் விருது பெற்ற அழகிய புதியவனின் புதினம் எதுன்னா தகப்பன் கொடி. 48வது உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. 49வது எத்திலிக் குருவிகள் கவிதையின் ஆசிரியர் யார்? அழகிய பெரியவன். எத்திலிக் குருவிகள் கவிதையின் ஆசிரியர்னா அழகிய பெரியவன். இந்த எத்திலி என்பது என்னன்னா என்பதன் பொருள் என்னன்னா இருப்பிடமின்றி அலைதல். எத்திலினா என்பதன் பொருள் என்னன்னா இருப்பிடமின்றி அலைதல். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி மற்றும் டிஎன்யூபி போலீஸ் தேர்வு, டெட், விஓ போன்ற தேர்வுக்கான 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து பாடம் முழுவதும் மிக முக்கிய வினாக்களை தேர்ந்தெடுத்து 2 பாடத்திலிருந்து முதல்ல வழங்கினோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.